இங்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை கேள்விப்பட்டு வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய மாநில தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார். வெல்ஃபேர் பார்ட்டியினுடைய மாநில தலைவர் அவர்களே, அவருடைய துணைத் தலைவர் அவர்களே, தனக்கு ஏற்பட்டிருக்கிற தன் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலைக்காக இங்கு கூடியிருக்கிற அதிரைவாழ் இஸ்லாமியர்களே, என்னோடு வந்திருக்கிற இன்னபிற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு கட்டத்தின் சார்பாக புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, பாசிசம் நம்மை இந்தியா முழுமைக்கும் 10 ஆண்டுகளாக அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. அதில் நமக்கு எந்த அச்சமும் இல்லை. இன்றைக்கு நம் மாநிலத்தை ஆளுவது நம்மால் விரும்பி, நான் ஒரு மூர்து சாமி, நீங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள், நாம் சேர்ந்ததுதான் சிறுபான்மையினர் இனம், நான் விரும்பி தேர்ந்தெடுத்த இந்த ஆட்சி, எனக்கு முன்னால் பேசிய தோழர் சொன்னது போல விடியல் வரும் என்று நம்பிய ஆட்சி இன்றைக்கு பல முறை நமது தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. இன்றைக்கு அதிராம்பட்டினத்தில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருப்பதாக குணசேகரன் நினைத்துக் கொண்டிருக்கிறார். தோழர்களே, நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இங்க தோழர் ஏற்கனவே சொன்னாரு, இந்த பாசிச அச்சுறுத்தல் ஒரு பக்கம், பாசிச அச்சுறுத்தல் அந்த பூச்சாண்டில் ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கே ஆள்ற திமுக அரசினுடைய போக்கு என்பது, நான் திருவாரூரில் இருக்கிறேன். எங்க திருவாரூர்ல கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கவுன்சிலருடைய பையன் கைதானார். அவர் எதுக்காக கைதானார்னா, மக்கள் பிரச்சனைக்காக கைதாகல. அவர் நாகப்பட்டினத்தில் 1.5 கிலோ கஞ்சாவோட குடிக்கிறாங்க. இன்றைக்கு கஞ்சா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், எனவே நாங்க சம்பாதிக்க வேணாமான்னு கேட்கிறோம். அப்படி சொல்கிற அவர்கள் இன்னைக்கு ஒரு படிக்கிற பள்ளிய, இது கஞ்சா விக்கிற இடமா, பெண்கள் படிக்கிற மதரசா, இந்த மதரசாவை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க ஒரு நிமிஷம். சுவிட்ச் ஆஃப் பண்ணி இல்ல அழுத்திட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஹலோ, இது இந்த மதரசாவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மள்ட்ட ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் அரசியலாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இன்னும் நாங்க அரசியலாக ஆகல, அரசியல் புரிதலே எங்களுக்குள்ள இன்னும் வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த நம் முன்னோர் ஒரு பள்ளிக்கூடம் தானே, இதை போய் நம்ம இந்த அறக்கட்டளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவோம், இதை பட்டா பண்ணுவோன்ற எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்காது. அரசிடம் அனுமதி பெற்றிருப்பாங்க. அவன் வாய் வழியா சொல்லியிருப்பான். அன்றைக்கு இருந்த அரசு, அது 30 ஆண்டு காலமாக இருக்கலாம், 25 ஆண்டு காலமாக இருக்கலாம், அந்த ஒப்புதலின் பேர்லதான் இந்த பள்ளியை நாம் பயன்படுத்தியிருப்போம். இன்றைக்கு நான் வரும்போதுதான் கேள்விப்பட்டேன், இந்த நகராட்சியினுடைய துணைத் தலைவர் கூட இல்ல. ஏன் தலைவருக்கு வராத அக்கறை இந்த துணைத் தலைவருக்கு வருது? அந்த துணைத் தலைவரே ஏகப்பட்ட இடங்களை அதிராம்பட்டினத்தில் ஆட்டோ போட்டு வச்சிருக்கிறாருன்னு பட்டியல் சொல்றாங்க. அதுக்கு ஏன் வழக்கு போடுறது? இந்த புலிகள் இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காருன்னா, இது கஞ்சா விற்கிற இடமா, இல்ல கள்ளச்சாராயம் விற்கிற இடமா? திமுக கார மாதிரி இந்த மதரசாவோட கஞ்சா கடத்தப்படுகிறதா, இல்ல கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறதா, இல்ல இன்னும் சமூக குற்றங்கள் செயல்படுத்தப்படுகிறதா? எதுவும் இல்லாம மக்கள், பெண்கள், அதில் குறிப்பாக பெண்கள் படிக்கிற ஒரு மதரசா, அதுல உனக்கு என்ன குணசேகரா? குணசேகர ஒரு கட்சியை பிரதிபலிக்க ஒரு ஆள். நீ RSS இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாங்க இந்திய கூட்டணி,
இந்த இந்த கூட்டணி நாங்க உங்களை காப்பதற்காக, சிறுபான்மையினரை காப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம். இஸ்லாமியர்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்க, கிறிஸ்தவர்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்க, பட்டியல் சமூகமே எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்த இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறீங்க. ஸ்டாலின் அவர்களே, உங்க குணசேகர ஊர் மரத்தெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு இந்த மதரசாவை இடிச்சுட்டு இதுல ஒரு பூங்கா கட்ட போறாரா? ஒரு பூங்காவோ இல்ல இன்னும் ஒரு லைப்ரரியோ நான் விரும்புறோம். யாரு? இந்த மக்கள் விரும்புறோம். இந்த பள்ளிவாசல் வெறும் இருக்கிற இந்த மக்கள் எங்களுக்கு இந்த ஒரு நடைபயணம் போறதுக்கு ஒரு பூங்கா கட்டி கொடு, இல்ல எங்களுக்கு ஓய்வு எடுப்பதற்கு ஒரு பூங்கா கட்டி கொடுன்னு அவங்க கேட்டாலே கட்டி கொடுக்கலாம். எந்த வேண்டுதலும் இல்லாத போது திட்டமிட்டு குணசேகர ஒரு RSS எங்களுக்கு அச்சம் இருக்கு. ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இன்னைக்கு ராமர் கோயில் திறப்பு விழாக்கான பத்திரிகையோ அங்க அச்சனை போடுற அரிசி வந்திருக்கு. அது வெளிப்படையா போட்டோட இருக்கு. துர்காமா நடுவுல நிக்கிறாங்க மகமுணர்ச்சியோட. அங்க RSS காரெல்லாம் நிக்கிறான். இதுல நீ எங்களுக்கு பயமுறுத்துற RSS வந்துடும். இதெல்லாம் என்ன பெரிய காமெடி. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த குணசேகரனுக்கு இங்க இருக்கிற இந்த தோழர் சொன்னது போல முத்துப்பேட்டையில் இருக்கிற பயங்கரவாதி கருப்பு முருகானந்தத்திற்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படிலாம் அச்சம் இருக்கு. இந்த ஒரு பள்ளியை நீங்கள் கை வைக்கிறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனை ஆனது. இது சும்மா அகிராமட்டத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களை நாங்கள் வேட்டி அகிராமட்டத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களை பயமுறுத்தி வழக்கு போட்டு இந்த இடத்தை நாங்கள் ஆக்கிரமிப்பு செய்து பேரூராட்சிக்கு சொத்து சேர்த்து இந்த இடத்துல நான் பூங்கா கட்டிடுவேன்னு கூட செய்யலாம். மனக்கோட்டை கட்டலாம். ஆனா ஒரு காலமும் நடக்காது. இதை இங்க இருக்கிற ஜனநாயக சக்தியோ இஸ்லாமிய சொந்தங்களோ பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் இங்க இருக்கிற நகராட்சி தலைவர் அந்த வழக்க போடாம துணைத் தலைவர் உனக்கு என்ன இருக்குது? அப்படின்னா ஓசத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த தகவல்களை எங்களுடைய தோழர்கள் திரட்டிட்டு இருக்காங்க. ஆதாரப்பூர்வமான குணசேகரை அகிராமட்டத்தை சுத்தி ஆட்டையை போட்டிருக்க அரசு நிலங்களை நீ திரும்ப ஒப்படைக்கணும்னு சொல்லி நாங்க மேல வழக்கு போடுவோம். நிச்சயமா போடுவோம். இது வெறும் வாய் வார்த்தையா இருக்காது. அதே மாதிரி குணசேகரன் பூங்கா கட்டணும், இந்த அகிராமத்துல வாழ் மக்கள் உடல்நல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நினைச்சா நீ கொள்ளையடிச்சு கட்டி வச்சிருக்கிற வீடு அதை இடிச்சுட்டு கட்டா. அதை விட்டுட்டு இஸ்லாமிய இங்க தோழர் சொன்னது போல இஸ்லாமியர்களிலேயே இஸ்லாமிய பெண்கள் இந்தியாவில் இப்பொழுதுதான் முன்னேறி படிக்க வருகிறார்கள். அந்த படிக்க வர அவங்க அரபிக் படிக்கிறாங்க, இல்ல மருத்துவம் படிக்கிறாங்க, இல்ல வேற ஏதோ படிக்கிறாங்க. அப்படியேப்பட்ட சூழல்ல படிக்க வருகிற பெண்களுடைய ஏன்னா எந்த சமூகம் சாக்கடிக்கும் மைக் தேவை இங்க இருக்குங்களா? இது பேரூராட்சி நகராட்சியா? நகராட்சி. இந்த நகராட்சியிலே நகராட்சி தலைவருக்கு இல்லாத அக்கறையோடு இந்த நகராட்சிக்கு சொத்து சேர்க்க விரும்பும் குணசேகரன் தான் கொள்ளையடிச்சு தான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களில் இருந்து ஒரு பூங்காவை உருவாக்கட்டும். நாம் அதை விரும்புறோம். ஆனா அதை கடந்து திமுகவின் பெயரை சொல்லி திமுக உள்ள அத்தனை பேரையும் நாம் குறை சொல்லல. திமுக நமக்கு மிகப்பெரிய அரணாக இருந்திருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. பல இடத்துல நமக்கு காலவாரி ஊற்றுக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்றைக்கு நம்மை மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்குகிறார்கள். இங்கேன்னு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே சிறுபான்மையினரை திட்டமிட்டு இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அனைவருக்குமே இன்னைக்கு பட்டியல் சமூக மக்களுக்காக வேந்த வயல்ல தண்ணி தொட்டில தண்ணி கலந்த இடத்துல இன்றைக்கு வரைக்கும் அந்த மலத்தை கலந்த நிகழ்வுக்கு தீர்வே இல்லை. அதுக்கு நடவடிக்கையே இல்லை. எத்தனையோ இளைஞர்கள் கொல்லப்படுகிறார்கள், இஸ்லாமியர்களும் கொல்லப்படுகிறார்கள், பட்டியல் சமூக மக்களும் கொல்லப்படுகிறார்கள். அது குறித்த கேள்வியே இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு கல்வி நிலையத்தை, அதாவது இப்ப கூட அறிக்கை விட்டிருக்கிறார்,
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், இந்த விடியல் தருகிற ஆட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்? கல்வி ரொம்ப முக்கியம், அந்த கல்விதான் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், நாம நம்புறோம். அதனாலதான் நம்ம முன்னோர் இந்த இடத்துல பூங்கா கட்டாம ஸ்கூல் கட்டி வச்சிருக்காங்க, மதரசா கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அதிராம்பட்டினத்தில் இருக்கிற முன்னோர் எப்படி இருந்திருக்கா? அவனுக்கு அன்னைக்கே இதை யோசிக்கிற திறமை இருந்திருக்கிறது. அப்படியேப்பட்டதுல இந்த முழுமையான ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம். இருந்த இடம், அந்த இடத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்க சொல்ற அந்த அரசு நிலம் இதுல வச்சு என்ன பண்ண போகுது? மக்களுக்கு தானே. இது தனிப்பட்ட ஒரு இஸ்மாயிலோ ஒரு இப்ராஹிமோ இங்க இருக்கிற பாட்ஷாவோ யாரோ ஒருவர் தனிப்பட்ட சொத்தாக அதை ஆக்கிரமித்து ஒரு வணிகமோ இல்ல வேற ஏதோ பண்ணிருந்தா கூட எடுத்திருப்போம். அதை வாங்கி கொடுக்கிற இடத்துல நாங்க இருந்திருப்போம், இங்க இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் இருந்திருக்கோம். கல்வி தங்களுடைய பெண்களுக்கு மதரசா மூலமாக அரபிக் கல்வி போதிக்கிற இந்த இடத்தை அதை குறிப்பிட்டு வந்து, அப்படின்னா உனக்கு திமுகங்கிறது பொண்டாட்டி மாதிரியும் உனக்கு பக்கத்துல இருக்க முத்துப்பேட்டையில் இருக்கிற கருப்பு முருகானந்தத்தோட RSS ஓட கள்ள தொடர்புன்னு எனக்கு என்ன தோணுது? நீ திமுக விட்டு வெளில வந்துரு குணசேகரன், நீ திமுக விட்டு வெளில வந்துரு. நேரடியா RSS போ, இல்ல பிஜேபிக்கு போ. நேரடியா நீ பிஜேபிக்கு வந்தா எங்களுக்கான எதிரி. ஆனா திமுக உட்கார்ந்துட்டு எங்களுக்கு புறமுதுகுல குத்துற மாதிரி எங்க ஓட்ட வாங்கிட்டு வேலையை ஒருபோதும் செய்யாது, ஒருபோதும் செய்யாது. இது தொடர்ச்சியாக தொடருது. இதை இப்படியே விட்டுறக்கூடாது தோழர்களே. இந்த அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தோழர் சொன்னது போலதான் இன்றைக்கு இந்த அதிராம்பட்டினத்திற்குள்ளேயே இந்த செய்தியை முடித்து விடலாம் அப்படின்னு கனவு கூட காணாதீங்க. பாராளுமன்ற தேர்தல் வருது, வந்துருவார் இந்தியா கூட்டணியுடைய தமிழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலின். நாங்கள் தான் சிறுபான்மையினரின் காவலர், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதிராம்பட்டினத்திற்குள் நுழைய முடியாது பாத்துக்க. அதற்கு முக்கிய காரணமா யார் இருந்துருவா? குணசேகரன். இந்த அதிராம்பட்டின நகராட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிற குணசேகரன் நீங்கள் காரணமாக அமைந்து விடாதீர்கள். உங்களுடைய கட்சியினுடைய தோல்விக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்து விடாதீர்கள். உங்களால் இந்த பகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயே நீங்க ஏற்கனவே உங்களுடைய ஆட்சியின் மீது மிகப்பெரிய பல விஷயங்கள்ல நமக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கே ஒரு எரிச்சல் இருக்கிறது. நீங்க எவ்வளவு யோக்கியனாக என்ன இருக்கலாம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தலாம். ஆனா கீழே நீங்கள் குணசேகரன் போன்ற ஆயிரக்கணக்கானவர் உங்கள் கீழே இருக்கிறார்கள். அவர்களின் மக்களை விட்ட தூரமாக இருக்கிறார்கள், பணத்திலேயே குறியா இருக்கிறான். இப்ப இந்த இடத்தை வாங்கி பூங்கா கட்ட போற அப்படிங்கறது மக்கள் நலன் இருக்குன்னு நீங்களா நம்புறீங்களா? இருக்குமா? இது RSS கொடுத்த அஜெண்டா. இந்த RSS இந்த இஸ்லாமியர்கள்ட்ட அந்த இடம் இருக்கக்கூடாது. இது நான் கூட வரும்போது பார்த்தேன், அது மையத்துல ஊருக்கு பப்ளிக்கான இடத்துல இருக்கிற இடம் போல இருக்கு, ரொம்ப முக்கியமான இடம். அதனால குணசேகரன் உண்மையிலேயே இந்த அதிராம்பட்டின மக்களுக்காக ரொம்ப யோசனை பண்ணி நடைபயிற்சி போறதுக்கு ஒரு அருமையான இடம் வேணும், அந்த இடம் தான் சரியா இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணிருப்பாருன்னு வந்தா இது ஒரு சந்து. இந்த சந்துக்குள்ள குணசேகரா நீ இப்படி ஒரு கிரவுண்ட கட்டணும்னு ஆசைப்படுறிய. உன் வீடு எங்க இருக்கு எனக்கு தெரியல, எங்க இருக்கு? ஓ, அவரு நடைபயணம் போலாமா? அதை விட நல்ல சந்தியா ஓ வீட்டை இடிச்சுட்டு கட்டு. நானும் ஒரு நாள் டைம் போறேன், எனக்கு பக்கத்திலே சுடுகாடு இருக்காம்ல. இப்படி இருக்கிற சூழல்கள்ல தோழர்களே, விளையாட்டாக பேசிவிட்டு களைவதற்கான இடமல்ல இது. நிச்சயமாக இந்த போராட்டத்தை இதில் வெற்றியடையும் வரை நீங்கள் விடக்கூடாது. இதை பார்க்கும்போது எனக்கு CAA போராட்டத்திற்காக ஷாஹின்பாக் போராட்டம் தான் நினைவுக்கு வருகிறது. அதே போல இந்த போராட்டத்தை நீங்கள் விடாமல், தோழர்கள் சொன்னது போல இது தமிழகம் எங்கும் பரவி ஒரு படிக்கிற இடத்துல கை வைக்கிற. ஏன்னா இப்பதான் ஒரு கிறிஸ்டியன் கல்லூரிய MCC அழைக்கப்படுகிற மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல கைய வச்சுட்டு அந்த துணிச்சலோட இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட கை வச்சிருக்காங்க. அந்த விஷயத்துக்கே கைதானவர்கள் இஸ்லாமியர்கள். கிறிஸ்டியன் காலேஜுக்கு அந்த போராட்டத்திற்கு பெருவாரியாக சென்று போராடி கைதானவர்கள் இஸ்லாமியர்கள். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். தாம்பரத்துல இன்றைக்கு உங்களுக்கான லூர்துசாமி பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்னை கடந்து இன்னும் பெரும்பான்மையான இந்து சமூகத்தில் இருக்கிற ஜனநாயகவாதிகளும் உங்களோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் வருவார்கள். இது நியாயமான விஷயம். இந்த போராட்டம் என்பது ஒரு கல்விக்காக,
நாம் வயிற்று புலத்துக்காக கேட்கல, அறிவு பசிக்காக இந்த கல்வி நிலையத்தை நாம் கேட்கிறோம். நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். உங்களோடு இந்த சோசியல் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கிற இந்தியாவின் தேசிய கட்சியும் துணை இருக்கிறது. நான் சார்ந்திருக்கிற அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்டமும் உங்களுக்கு துணை இருக்கிறது. எந்த காலத்திலும் நாம் இந்த போராட்டத்தில் வெற்றி அடையாமல் குணசேகரனை வழக்கு ரீதியாகவும் சந்திப்பதற்கு தயாராகவும், எந்த நேரத்தில் அவர் ஆளுங்கட்சி, அதனால எந்த நேரத்துல அவர் எப்படி வந்தாலும் வருவதை சமாளிப்பதற்கான உள்ள துடிச்சலோடு நாம் இருப்போம். உங்களோடு நாங்களும் இருக்கிறோம். நன்றி, வணக்கம். Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.